ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முந்தைய வீடியோவில் ரெகெக்ஸ் பயன்படுத்தி ஆர்டர் நம்பரை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை விட ஒரு லெவல் மேலே போய் ஓடிபி நம்பரு, இல்லைனா ட்ராக்கிங் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், எம்ப்ளாயி ஐடி, பேட்டரி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அது லூப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் லூப் பிஹைண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் ரெகெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் டெமோக்காக. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா ஓடிபியோட நம்பரு, ட்ராக்கிங் நம்பரு, ரெஃபரன்ஸ் நம்பரு, இந்தமாரி எல்லா நம்பருமே நம்பர்ஸ் மட்டும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஈஸி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி கான்செப்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம கண்டிஷன்ஸ் கொண்டு லூப் பண்ணி வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அட்வான்ஸ் ரெகெக்ஷன் நேம் வச்சுக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவ் டேபு. ஸோ ஆக்டிவ் டேப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா ஆக்டிவ் டேப் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வேல்யூ லூப் பண்ணணும். ஸோ ஒன்று வேறு வேறு வேல்யூவாக இருக்குது. நேம் வேறு வேறு மெசேஜாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வேறு வேறு மெசேஜாக இருக்குது. ஸோ அதனால் லூப் டேட்டா யூஸ் பண்ணுறோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது போக உங்களுக்கே தெரியும். லூப் டேட்டாவில் லூப் ஐடி நான் லூப்னு வச்சுக்கிறேன். டேபிள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி லூப் பண்ண போகிறோம். நம்பர்ஸ் 2ல் ஸ்டார்ட் பண்ணி 6ல் முடிக்க போகிறோம். இது ஏன் எதுக்காக இப்படி பண்ணுறோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக போக. இதுக்கப்புறம் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற பிளாக் எடுக்கிறோம். இது ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மெசேஜ். ஸோ இந்த மெசேஜில் இருக்கக்கூடிய வேல்யூவை தான் இதில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கெட் டெக்ஸ்ட்டில் இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த இந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஸோ அதுக்காக கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே வேல்யூவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய ரெகெக்ஸ் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ போக போக உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்க்குறப்ப. ஸோ இப்போ கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எடுக்கிறோம். இதில் அசைன் டு வேரியபிள்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு நேம் கெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம கெட் டெக்ஸ்ட்டில் எடுக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே கெட் அப்படிங்கிற நேமில் தான் சேவ் ஆகும். ஸோ அதனால் அப்படி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். கண்டிஷன் பிளாக்கில் ஆட் பார்த்துக்கோங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட் கண்டிஷன்ஸ் வரும். இதில் இப்போ கெட் டெக்ஸ்ட்டில் எடுக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். வேரியபிள்ஸ் டாட் கெட். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதுல கெட் அப்படிங்கிற நேமில் தான் நம்மளோட கெட் டெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய வேல்யூலாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நான் கெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கெட் டெக்ஸ்ட்டில் எடுக்கக்கூடிய வேல்யூவில் ஓடிபி அப்படின்னு இருந்தாவே இந்த கண்டிஷன் சாட்டிஃபை ஆகணும். ஸோ அதனால் இந்த ஓடிபி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் கெட் டெக்ஸ்ட்டில் அதே வேல்யூ எடுக்கணும். கெட் டெக்ஸ்ட்டில் மறுபடியும் இதே வேல்யூ எடுக்கிறோம் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரெகெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதில் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. இந்த சிம்பிள் கேள்விக்குறி கொடுத்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இப்போ நம்மளோட என்ன வேல்யூ இருக்குது, இப்போ இது வரைக்கும் இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ நம்ம காப்பி பண்ணி இந்த ஃபார்முலா அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, அதான் லுக் பிஹைண்டில் இந்த வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூவில் இருக்கக்கூடிய ரிசல்ட் தான் நமக்கு தேவை.
ஸோ இப்போ ஸ்லாஷ் எஸ்ன்னு கொடுத்துறேன். ஸ்லாஷ் எஸ்னா ஸ்பேஸு. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது கொஞ்சம், உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னதாக இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்லாஷ் எஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துறேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கண்டிஷன். இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய மெசேஜில் இந்த கண்டிஷன் எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நமக்கு தேவை. அதனால் ஸ்லாஷ் டி அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வரும். ஸோ ஸ்லாஷ் டி ப்ளஸ்ன்னு கொடுத்தோன்னா எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும், அதாவது டிஜிட் எத்தனை டிஜிட் இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வந்து நமக்கு எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, இன்னொரு வேரியபிள்ஸ் நான் கொடுத்துக்கிறேன், அதுக்கு பேர் வந்து டெக்ஸ்ட்டு. அந்த வேரியபிள்ஸில் அது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஸ்டோர் ஆனதை மறுபடியும் வந்து காலம் 3ல் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பிளாக் யூஸ் பண்ணலாம். ஃபார்ம்ஸ் பிளாக் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். கொடுத்தாச்சு. இந்த இதில் நமக்கு என்ன வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா, ரெகெக்ஸ் எக்ஸ்ட்ராக்டில் என்ன வேல்யூ எடுக்குதோ, இப்போ இந்த வேல்யூ எடுக்கிற வேல்யூ இந்த இந்த ரெகெக்ஸுக்கு யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டோர் ஆன வேல்யூ நமக்கு இங்கே பேஸ்ட் ஆகணும். அவ்வளோதான். அதேமாரி வேரியபிள்ஸ் டாட் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது தான் இப்போ நம்ம வந்து அடுத்த இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ. ஃபஸ்ட்டு கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது கெட்டு, ரெண்டாவதாக யூஸ் பண்ண கெட் டெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. என்ன எரர் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனால் ரெண்டாவது கெட் டெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு இன்னும் ஸ்டோர் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஓடிபி அப்படிங்கிற வேல்யூ வந்து அதில் இருந்தாவே நமக்கு வந்து ரன் ஆகணும். ஸோ அதனால் ஈக்குவல்ஸுங்கிறத எடுத்துகிட்டு நான் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து வந்துருச்சு. அகைன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவுக்கு நமக்கு வந்து சூப்பராக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதேமாரி அடுத்த ரோவில் ஓடிபி அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஸோ கண்டிஷன்ஸில் ஓடிபி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓடிபி அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அடுத்த இதில் பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் நம்பர்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதே மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ கண்டிஷன்ஸ் வந்து அப்படி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஓடிபிங்கிறதுக்கு பதில் செகண்ட் கண்டிஷனில் ட்ராக்கிங் அப்படின்னு இருந்தாவே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும். ஓகே, இது கொடுத்தாச்சு. இதையும் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்தமாரி ரன் ஆகுது அப்படின்னா என்னென்னா எங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து அது வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ அப்போ மறுபடியும் கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எடுக்கிறப்போ இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எடுக்கணும். இப்போ மறுபடியும் இதுக்காக மறுபடியும் நம்ம இதை எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணி மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இது வந்து 2 இருக்குது. ஸோ ஃபார்முலா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 தான், ஒரே வந்து எலமெண்ட் செலக்டர் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, இது 5, இது 6. ஸோ அப்போ இந்த இடத்துல மட்டும் நம்பரை மட்டும் மாற்றினா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தடுத்த ரோ வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்து லூப் அப்படிங்கிற லூப் டேட்டா வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லூப் டேட்டா இந்த இதில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 2ன்னு. ஃபைனலாக எதில் முடியுதுன்னா 6ன்னு முடியுது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து லூப் டேட்டாவில் 2 to 6ன்னு கொடுத்தேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 அப்படின்றத நான் மாற்றுறேன். இது ஓப்பன் பண்ணிட்டு லூப் டேட்டா டாட் லூப் ஐடியோட லூப், அதனால் நான் லூப்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன நடக்கும்னா லூப் டேட்டா அப்படிங்கிற இடத்துல இந்த லூப் டேட்டா அப்படிங்கிறதுல 2, 6 2லேருந்து 6 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லூப் பண்ணும். 2, 3, 4ன்னு அதுவாக சேஞ்ச் பண்ணிக்கும் இந்த கெட் டெக்ஸ்ட்ங்கிற இதே வேல்யூ எடுக்கிறப்போ. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இப்போ 2 அப்படிங்கிறத இது எடுக்குது அப்படின்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணும்.
இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப 2வது இதுலேயே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இதுலேயும் வந்து நமக்கு 2ன்னு தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் வந்து 2வது இதுலேயே நமக்கு வந்து லூப் டேட்டா வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால் இதையும் வந்து நான் மாற்றிக்கிறேன். லூப் டேட்டா டாட் லூப் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ அதில் வந்து 2வது இடத்துல செக் பண்ணுது அப்படின்னா, அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 2வது இருக்கக்கூடிய வேல்யூ தான் இது வந்து எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் 2 அப்படிங்கிற இடத்துக்கு பதில் லூப் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். சப்போஸ் அது இந்த கெட்டெக்ஸில் எடுக்கக்கூடிய வேல்யூ 3வதாக இருக்குது, ட்ராக்கிங் அப்படின்னு இருக்குன்னா, ட்ராக்கிங்கில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு மறுபடியும் ட்ராக்கிங்கில் இருக்கக்கூடிய கெட்டெக்ஸில் தான் எடுக்கணும். அந்த மெசேஜ் தான் ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அப்போ இதுலேயும் வந்து மாற்றணும். ஸோ இப்போ இதில் மாற்றியாச்சு. இப்போ இதில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து எங்கே பேசுகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஓடிபி அப்படிங்கிறது எடுத்துருச்சுன்னா, ஃபஸ்ட்டு காலமில் தான் நமக்கு வந்து ரிசல்ட் இங்கே தான் வரணும். ஸோ அதை விட்டுட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து தப்பாயிரும். அதுமாரி கெட்டெக்ஸ்டில் ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து எடுக்குது அப்படின்னா, அதோட ரிசல்ட்டும் வந்து நேராக இருக்கக்கூடிய காலமில் தான் அவுட்புட்டாக வரணும். சப்போஸ் மேலே கீழே மாறி வந்துச்சுன்னா, இதோட இதே வந்து ஃபெயிலியர் ஆன மாரி தான். ஸோ அதுக்காக இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற பிளாக்லேயும் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு லூப் டேட்டா டாட் லூப் இது கொடுத்தாச்சு இப்போது. ஸோ ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடியதில் அதேமாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதையே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதை நான் கனெக்ட் பண்ணுறேன் இதோட. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து எலமெண்ட் செலக்டரில் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ அதேமாரி இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதையும் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகுமோ அதில் வந்து அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லெமன் செலக்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த வேல்யூ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சிட்டோம். ஸோ நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். கண்டிஷன்ஸில் ட்ராக்கிங் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸுக்கு ரெஃப்ங்கிற மாரி இப்போ REFன்னு இருந்தாவே நமக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகணும். அடுத்து என்ன இருக்குது? அடுத்து எம்ப்ளாயி அப்படின்னு இருந்தாவே நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ அதையும் கொடுத்துடலாம். அடுத்து பேட்ரி அப்படின்றதாவே இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ரெஃபரன்ஸு ட்ராக்கிங் இப்போ இது கரெக்டாக இருக்குது. இந்த வேல்யூ எல்லாமே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணாமல் ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த லூப் டேட்டா எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து கெட்டெக்ஸில் இந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குது, யுவர் ஓடிபி இஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கெட்டெக்ஸில் அதே தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இங்கே ட்ராக்கிங் அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின். ட்ராக்கிங் அப்படின்ட்டு இருந்தாவே நமக்கு ட்ராக்கிங்கில் இருக்கக்கூடிய மெசேஜ் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இதை ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ இருக்க எல்லாமே நமக்கு இந்த கெட்டெக்ஸில் அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அதேமாரி தான் ரெஃபரன்ஸ் நம்பர்லேருந்து இந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கும். ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா வேல்யூ வந்து வேறு வேல்யூ எடுக்கக்கூடாது, கரெக்டாக நமக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடிங்கிறது காப்பி பண்ணி இதில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேட்டரி லெவல் த ஃபைனல். ஸோ அதையும் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டா இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கெட்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாரி எல்லாமே இது பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதில் நம்ம என்ன கெட்டெக்ஸ்ட் வச்சுருக்கோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து எடுக்கணும் வேல்யூ. அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுதான் நமக்கு வந்து ஃபில் பண்ணணும், ஃபார்மாக ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அது ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அடுத்த கண்டிஷன் நமக்கு எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அடுத்து இந்த கண்டிஷன், இதுவும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அடுத்து இந்த கண்டிஷன், இதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் எடுக்கணும். ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு இது கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ரன் ஆயிரும் ப்ரோக்ராமு. ஸோ அதில் இல்லை அப்படின்னா அது மறுபடியும் கண்டினியூ ஆகணும் இங்கே. ஸோ அதனால் இதை நான் கனெக்ட் பண்ணிடுறேன் இங்கே. ஸோ இதுவும் அதேமாரி தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆனாலும் ரன் ஆகணும், ஃபெயிலியர் ஆனாலும் ரன் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட்டு இதையும் இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து லூப் பிரேக் யூஸ் பண்ணணும். லூப் பிரேக் யூஸ் பண்ணி லூப் ஐடி வந்து லூப், ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அது கண்டிஷன் ஃபுல்லாகிட்டு மறுபடியும் லூப் டேட்டா வந்து பிரேக் ஆகணும். சப்போஸ் அந்த வேல்யூ நமக்கு இல்லை அப்படின்னாலும் ஃபால் பேக் ஆகிட்டு மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ ஓடிபின்னு இருக்குது. ஓடிபின்னு இருக்கிறது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த இடத்துல ஃபில் ஆயிரும். ஃபில் ஆகிட்டு நம்ம டேரெக்டாக அந்த லூப் பிரேக்கில் கொடுத்தாலும் ப்ரோக்ராம் முடியும். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஓடிபி ஃபஸ்ட்டு இதில் இல்லை அப்படின்னா ரெண்டாவது இது நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எங்கே இருந்தாலும் அந்த வேல்யூ வந்து எடுத்துரும். அதனால் ஃபஸ்ட்டு லூப் முடியும். ரெண்டாவது லூப் எடுக்கிறப்பையும் சப்போஸ் இப்போ லாஸ்ட்டாக வந்து பேட்டரின்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டே வந்து பேட்டரி அப்படிங்கிறது அதால் செக் பண்ண முடியாது. எல்லா கண்டிஷனும் அதை வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் பேட்டரி இருக்கும். சப்போஸ் பேட்டரி ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு அப்படின்னா இது முடிஞ்சிடும். சப்போஸ் லாஸ்ட்டில் பேட்டரி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ப்ரோக்ராம் வந்து நின்றுடும், அப்படியே ஃபால் பேக் ஆகாது. ஸோ அப்போ ஃபால் பேக் வந்து டேரெக்டாக வந்து லூப் பிரேக்கில் தான் கொடுக்கணும். இது ஃபுல்லாக கண்டினியூ ஆகியும் லூப் பிரேக்கில் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இருந்தால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஃபில் ஆகும், இல்லைன்னா அதை ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த கண்டிஷன் போயிடும். அதை செக் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபுல்லாகவே எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்தந்த இதில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அதோட நம்பர்ஸ் வந்து சூப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அகைன் ஒரு தடவை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்களும் இதேமாரி கண்டிஷன்ஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே ஒன்று ஒன்றும் மைன்யூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மீனிங்கில் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. ஒன்று ஒன்றும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்டில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ பழைய வீடியோ பார்ட் 1 முன்னாடி கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் பாருங்கள், அதுலேயும் ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே கண்டிஷன்ஸ் இல்லாமல் பல கண்டிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.